மச்சான் அவ்வளோ கோபமா வருது. சக்தி நீ என்ன இப்படி மாறினா? ஏன்டா ஸ்ரீ அப்படி பார்த்தேன் மட்டும் அப்பா பார்த்தது ஸ்ரீக்கு தெரிஞ்சது அவனை என்ன நினைப்பான்? ரொம்ப கேவலமா நினைப்பானா? நீ இப்படி என்ன நடந்துக்கிட்டான்? இது ரொம்ப தப்பு தானே? நான் ஏன் அப்படி நினைச்சேன்? அது தப்பு தானே? தப்பு தானே? இது பெரிய தப்பு. என் மனசுல இப்போ தப்பான என்ன இருக்குன்னு ஸ்ரீக்கோ இல்ல கார்த்திக் சுபிக்கோ யாருக்காவது தெரிஞ்சது என்ன எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க. சரி, இனிமேவது நம்ம கரெக்டா நடந்துக்கணும். இனிமே இப்படி நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கணும். இந்த சக்தி உன்னை நம்பி மட்டும்தான் இருக்கும். பாத்துக்க, கேப்லாம் இரு. சரி, அவன் நிம்மதியா தூங்குறான், நம்மளும் படுப்போம். இந்த டைம்ல போனோம் யாரா இருக்கும்? இப்பதான் இவனை நினைச்சேன், அதுக்குள்ள மூக்கு வேர்த்துச்சோம். எப்படிடா? டேய், மணி 1 ஆகுது, எத்தனை மணிக்கு கால் பண்றோம்? இவன் நிறைய மிஸ் கால் வேற வந்தது. இவனை அப்பவே கூப்பிடணும்னு நினைச்சேன், நான் வேற கூப்பிடல. இப்ப போன் அட்டன் பண்ணா என்ன கத்துவான்னு தெரியலையே. ஸ்ரீ கவனிச்சதுதான் இவன்கிட்ட பேசணும்னு மறந்துட்டேனே. சரி, என்ன திட்டினாலும் வாங்கி தானே ஆகணும். என்னோட மச்சி எடுக்கிறேன். ஹலோ, சொல்றேன் மச்சான், சொல்றேன் மச்சானா. டேய், எதுனா வாயில நல்லா அசிங்கமா வந்துட போதுடா. உன்னை உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டேய் எரும மாடு, வீட்டுல தானே இருக்கேன், போனை கையில தானே வச்சிருக்கான். உன் போனுக்கு என்ன வந்து தொலைஞ்சது? நினைச்சேன் இவங்களை பேசுறது கம்மிதான், நான் இன்னும் அதிகமா எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, இவன் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கான் போல இருக்கு. அதான் ரொம்ப டீசெண்டா திட்டோம். மச்சி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. என்ன பேச விடாம நீயே பேசிட்டு போனா நான் என்ன சொல்றது? சொல்லு, என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? ஏண்டா உன் போனுக்கு என்னடா கேடு வந்தது? ஏண்டா உன் போன் போகல? சரி, உன் போன் தான் போகல, ஸ்ரீ போனுக்கு என்ன ஆச்சு? அவன் போன் சுவிச் ஆஃப்னு வருது. சார்ஜர் இல்லைன்னா சார்ஜ் போட்டு விட வேண்டியதானே? ஏண்டா என்னதான்டா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் ஸ்ரீ கிட்ட பேசணும்னு அவ்வளவு தவிக்கிறேன், ஆனா ரெண்டு பேருக்கும் போன் போகவே மாட்டேங்குது. என்னதான்டா ஆச்சு? சொல்லி தொலைய, வாயில என்ன வச்சிட்டு இருக்க? பேசுறதுக்காக ஏதாவது விஷயத்த சொல்ல முடியும். பேசுங்க, அப்புறம் நீயே பேசலாம் எப்படா? சரி சரி, விஷயத்த சொல்லு. எங்க போன, என்ன ஆச்சு உன் போனுக்கு? முதல்ல அது சொல்லு. ஏய், காலேஜ் விட்டு வர வழியில போன் கீழே விழுந்துருச்சுடா. கீழே விழுந்தது யார் போனும் எனக்கு வரவே இல்லை. நாட் ரிச்சபிள் வந்துட்டு இருக்கு. நானும் என்ன பண்றது? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரி பண்ணி சார்ஜ் எல்லாம் போட்டு விட்டேன். ஸ்ரீ போன் ஏன் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு எனக்கும் தெரியல. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளும் வீட்டுல தான் இருந்தான். அதான். என்னது, வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல இருந்தாலாம்? டேய், அப்ப நீ கூட்டிட்டு போல, நீ கூட்டிட்டு வரலையா? நான் தான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன்ல, இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கூட்டிட்டு வரானு. ஏண்டா அவ்வளவு சொல்லிட்டு வந்தும் அவளை தனியா விட்டு? டேய், சும்மா சும்மா என்ன திட்டிட்டு இருக்காதா? வந்து ஸ்ரீ என்னன்னு கேளு. நான் அவளை எவ்வளவு கம்பேர் பண்ணி கூப்பிட்டேன் தெரியுமா? இல்ல சக்தி, வேணா சக்தின்னு அவ என்ன எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்றான். என் கூட வண்டியில வரவே மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டா தெரியுமா? உன் பேச்சு வேணாலும் மட்டும் கொடுப்பான், ஆனா என் பேச்சுக்கு துளி அளவும் கிடையாது. நீங்க எல்லாம் சொல்லிட்டு தெரிவிங்க, சக்தி தான் அவளுக்கு உயிர், சக்தி தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இங்க ஒரு மானவும் கிடையாது. அவளுக்கு கார்த்திக்னா தான் ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் சொன்னா மட்டும்தான் வாயை மூடிட்டு கேட்பான். டேய், என்ன பொறாமப்படுறியா? சரி சரி, காண்டாகாத. நான் வந்து அவகிட்ட பேசிக்கிறேன். அவ்வளோ அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தோம், அவளும் இப்படி பண்ணிட்டு இருக்காளாம். சரி, நாளைக்கு நைட்குள்ள வீட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். வீட்டுக்கு வரதுலாம் இருக்கட்டும், போன வேலை என்னாச்சு? அங்க எல்லாம் சுமூகமா முடிஞ்சதா இல்லையா? இல்லடா, நாளைக்கு தான் வராங்களாமா. வந்ததுக்கு அப்புறம் என்ன எதிர் பைசல் பண்ணிட்டு உடனே ட்ரெயின் ஏற வேண்டியதுதான். நாளைக்கு கண்டிப்பா சீக்கிரம் வந்துடணும். என்னன்னு தெரியல, ஸ்ரீ ஞாபகமாவே இருக்கு. ஸ்ரீக்கு என்னமோ ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஸ்ரீயை பார்த்தே ஆகணும். ஆமா, ஸ்ரீ நல்லா இருக்காளா? ஸ்ரீக்கு எதுவும் இல்லைல்ல? நல்லா சாப்பிடலாம்? ஏய், அவளுக்கு எதுவும் இல்லைல்லடா? நல்லா இருக்காளா? ஏன்னா எனக்கு ஏதோ மனசு ஒரு மாதிரி இருக்கு, அதான் கேட்கறேன். டேய் மச்சி, நானே உனக்கு ஃபோன் பண்ணதான் நினைச்சேன். சரி, ரொம்ப ஹன் டைம் ஆயிடுச்சு, மார்னிங் பேசலாம்னு விட்டேன். நல்ல வேலையை நீயே பண்ணிட்டேன். டேய், இங்க என்ன நடந்து தெரியுமா? என்னடா மச்சி, என்ன ஆச்சு? விஷயத்த சொல்லு மச்சி. காலேஜ் முடிஞ்சு நானும் ஸ்ரீயும் வீட்டுக்கு வரலாம் தான் இருந்தோம். திடீர்னு ஒரு சின்ன பிளான். டேய் டேய், இருடா சக்தி, எனக்கு செகண்ட் லைன் வருது, யாருன்னு தெரியல. நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன், வெயிட் பண்ண. டேய் டேய், விஷயத்த சொல்றேன், கேட்டு போடா. மச்சி, நான் அப்புறம் கால் பண்றேன், இது முக்கியமான கால், நான் அப்புறம் பேசுறேனே. ரைட்டு, இவன் போன வச்சுட்டான். இப்போ விஷயத்த சொல்லலன்னு நாளைக்கு என்ன வந்து கத்துவானே. அடே, நான் விஷயத்த சொல்லலான்னு வரும்போது நீ வச்சுட்டு போனது உனக்கு பெருசா தெரியாது, நான் சொல்லாததானே உனக்கு பெருசா தெரியும். டேய் சக்தி, இவன் கிட்ட உனக்கு கெட்ட பேர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கோமோ? என்னைக்கு இவன் நம்மள நம்புவான்? நம்ம நண்பன் தானே, நம்புவானமோ? சரி, அவனே அப்புறமா கால் பண்ணதும் ஸ்ரீக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லணும். ஸ்ரீ சொல்றது எல்லாமே போய் எனக்கு நல்லா தெரியுது. அவ போய் தான் சொல்றானு அவ கண்ணாலே தெரியுது. ஆனா இவனுக்கு அடிப்பட்டதுக்கு யார் காரணமா இருக்கும்? இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸ்ரீ, இதுக்கு யார் காரணம் கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்டி. அவங்கள ஸ்ரீ தூங்கிட்டு போலாம். ஸ்ரீய பார்க்கணும் போல இருக்கே, போய் பார்க்கலாமா? அவன் கண்டிப்பா தூங்கிதான் இருப்பான். சும்மா
போய் பார்த்துட்டு வருவோமே. ஸ்ரீ, இல்ல இல்ல, அவன் நல்லா தூங்குறான். அவன் ஏற்கனவே அடிபட்டு வழியில இருக்கான். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குறான். தூங்கட்டும். ஸ்ரீ, உனக்கு எப்படி அடிபட்டது? என்னடி ஆச்சு? ஏதாவது சொல்லுவான்ல? என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்? எதுவாக இருந்தாலும் கார்த்திகிட்ட மட்டும் தான் சொல்லுவியா? என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏ ஸ்ரீ, என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதாடி? நான் இவ்வளோ நாளா என்னை மட்டும்தான் உனக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா கொஞ்ச நாளா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற. என்னை பார்க்கணும் கூட உனக்கு தோணுதான்னு தெரியல. என்னை பார்த்தாலே ஓடி ஒளிறான். நான் என்னெல்லாம் பண்ணணும் இப்ப அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், என் மேல ஏதாவது கோவமா? அதனால தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா? சரி, அப்படியே கோவம்னாலும் என்ன கோவம்னு சொல்லு. நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன்டி. நான் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் தப்பு தான். அந்த தப்புக்கு உங்ககிட்ட நிறையவே மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா எனக்கு நீ மன்னிக்கணும். என்னை மன்னிச்சு பழையபடி உன் சக்தியா என்னை நீ தேடணும். என்னை நீ பார்க்கணும், என்கிட்ட பேசணும், சிரிக்கணும், விளையாடணும். என்னை சுத்தி சுத்தி வரணும்டி. நீ ஏன்டி இப்ப அப்படி வர மாட்டேங்கிற? நீ முன்னாடி எப்படி இருந்தியோ இப்ப நான் அப்படி இருக்க. நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. என்னால் அந்த வழியை தாங்க முடியல. கார்த்திகிட்ட சொன்னோம் நீ இதாக நான் எதிர்பார்த்தேன்னு என்னை திருப்பி குத்தி காமிச்சு பேசுவான். அவன் சொல்றது சரிதான். நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு இப்ப எனக்கு தோணிட்டு இருக்குடி. என்னால உன் முகத்தை பார்க்காம இருக்க முடியலடி. இந்த 2 நாள் என்னோட பொறுப்பு உங்களை ஒப்படைச்சிட்டு போனாங்க பத்தியா? அதை நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? உன்னை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு இப்படி அடிபட்டிருக்கேன். இப்போ அத்தை, மாமா, கார்த்திக்னு எல்லாரும் ஊர்ல இருந்து வந்து என்னை என்ன கேட்டா நான் என்னடி சொல்றது? உன்னை நம்பி தானடா விட்டுட்டு போனேன்னு என்னை எல்லாரும் கேட்பாங்களே, நான் என்னடி சொல்றது? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ போன்னு சொன்னா நான் போயிருக்கணுமா? போயிருக்க கூடாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. உன்னை பார்த்துருக்கணும். உன் கூட தான் இருந்திருக்கணும். சாரிம்மா. இல்லடி, இனிமே நீ என்னை அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் உன்னை விட்டு தள்ளிலாம் போக மாட்டேன். எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். என்னை போ சக்தின்னு சொன்னாலும் கழுத்தை பிடிச்ச தள்ளினாலும் உன்னை விட்டுட்டு கண்டிப்பா போக மாட்டேன்டி. உன் கூட தான் இருப்பேன். என் ஸ்ரீ கூட தான் இருப்பேன். நீ இப்ப இப்படி இருக்கிறதுக்கு காரணம் மட்டும் எவனு தெரிஞ்சது அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்லன்னு அவனை கொன்னு போதிச்சிடும் பாத்துக்க. ஏ ஸ்ரீ, நான் உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுடி. உன்னை என் பக்கத்துல வச்சிருக்கணும்னு தோணுது. எனக்கு தெரியல நான் இப்ப பேசுறதெல்லாம் தப்பா கரெக்டானு. ஆனா எனக்கு நீங்க பக்கத்துல இருக்கணும்னு தோணுது. அது தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல. நீ என் பக்கத்துல இருக்கணும். என் கண்ணு முன்னாடி இருக்கணும். என் பார்வை எப்பவுமே உன் மேல பட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. நீயும் என் பக்கத்துல இருக்கணும்னு தோணுது. நீயும் என்ன பார்க்கணும்னு தோணுதுடி. இதுக்கு என்ன அர்த்தம் என்னால புரிஞ்சுக்க முடியல. நிலவின் ஒளியை பீடித்து பீடித்து பாலில் நனைத்து கண்ணங்கள் செய்து விட்டான். உலக மலர்கள் பறித்து பறித்து 2 பந்துகள் அமைத்து அமைத்து பெண்ணை சமைத்து விட்டான். அழகு என்பது ஆண் பாலா பெண் பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண் பாலடா. என்னானதோ ஏதானதோ ஒன்னும் புரியாமலே அல்லாடுறேன் உன்னால நான் சொல்ல தெரியாமலே. அண்ணன் தண்ணி தேவையில்ல உன்னை பத்தி பேசினா அட்ட கத்தி கூட விட்டோ உன்னை சொல்லி வீசினா. அழகாலே நதோனியே என்ன கட்டி வச்சு அடிக்கிறீங்க. உன் கனிந்த மார்பின் இடுக்கல என் கவலைகளை பதக்கணும். நீ மூச்சு விடும் நெருப்புல என் மோகங்களை எரிக்கணும். சக்தி, இதுக்கு மேலே நீங்க இருக்காது. கிளம்பு. இதுக்கு மேலே நீங்க இருந்தா அது அவளுக்கு சேஃப் கிடையாது. முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியில போ. அதான் அவளுக்கு நல்லது. உன் பார்வை சரியில்லை. நீ அவளை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்ட. இது தப்புடா. உனக்காக ஷர்மி அங்க காத்துட்டு இருக்கான். மனசுல வச்சுக்கான். ஸ்ரீ ஸ்ரீயா இருக்கிறோம். விட்டுட்டு முதல்ல வெளியில போ. ஆமா, நான் இப்பெல்லாம் ரொம்ப தப்பு தப்பா பார்க்கறேன். என் எண்ணங்கள் எல்லாமே தப்பா இருக்கு. இது நாள் வரைக்கும் எனக்குள்ள இல்லாத ஃபீலிங்ஸ் இப்பெல்லாம் ஸ்ரீயை பார்த்தா வருது. ஸ்ரீ, ஐம் சாரி. நான் இப்ப என்ன நினைக்கிறேங்கிறது உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீ என் முகத்துல கூட முழிக்க மாட்டேன். எனக்கு தெரியும். ஐம் சாரிடி. ஐம் சோ சாரி. என்னால உனக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் இனிமே கேட்க மாட்டேன். நான் போறேன். சாரிடி. என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல. அதே சமயம் உன்னை பார்த்தா
என் மனசுல தப்பான எண்ணங்கள்லாம் வருது. இதெல்லாம் தப்புன்னு எனக்கும் தெரியுது. ஆனா என்னால முடியல. ஐம் சாரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா சார்? என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா சார், உங்களையே தான். சார், நீங்க தானே அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள சார்? ம், ஆமா சார், நானே தான். நான் தான் மாப்பிள்ள. அந்த வீட்டு பொண்ணு நான் தான் பார்க்க வந்திருக்கேன். ஏன் சார், அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? உங்க சொந்தக்கார பொண்ணா? இல்ல இல்ல சார், தெரிஞ்ச பொண்ணும் இல்ல, சொந்தக்கார பொண்ணும் இல்ல. இனிமேதான் சொந்தமாக போற பொண்ணு. புரியல சார், என்ன சொல்றீங்க? சொந்தமாக போற பொண்ணுன்னா எனக்கு புரியலீங்களே. அச்சோ, அப்படியா சார்? புரியலீங்களோ? அது ஒண்ணும் இல்ல சார், தெளிவா சொல்றேன். இப்ப நீங்க அந்த பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கீங்க? ஆமா சார், நான் பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கிறேன். நான் போட்டோலயே பார்த்துட்டேன். பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சம்மதம் தான் சொல்லணும், அவ்வளவுதான். சம்மதம் சொன்னதும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். ஓ, அப்படி? ஆ, அது பாருங்களேன், உங்க துரதிர்ஷ்டம், உங்களுக்கு அந்த பொண்ணு கிடைக்க மாட்டா. என்ன சார், எதுக்கு இப்படி அபசகரமா பேசுறீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? ச்சீ, அப்படிலாம் இல்ல சார், உண்மையை சொல்லணும்ல, அதான் உண்மையை சொல்றேன். ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு நீங்க இப்பதான் பொண்ணே பார்க்க வந்திருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்லை, பொண்ணெல்லாம் பார்த்து முடிவே பண்ணிட்டேன். அவளை கட்டிக்க போறவளே நான் தான். என்னது, நீங்க அவளை கட்டிக்க போறீங்களா? இல்லையே, அவங்க வீட்டுல அப்படி சொல்லலையே. அந்த பொண்ணு இப்பதான் படிச்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தானே நான் பொண்ணு பார்க்க வந்தேன். அதுக்குள்ள எப்படி நீங்க கட்டிக்க போறேன்னு சொல்றீங்க? நீங்க அந்த பொண்ணு எப்பயோ பாத்துட்டீங்களா? உங்களுக்கு பேசி முடிச்சிட்டாங்களா என்ன? அவங்க வீட்டாளுங்க பேசி முடிக்கலாம், நான் பேசி முடிச்சிட்டேன். அவ எனக்கு தான். நான் தான் அவளை கட்டிக்க போறவன். அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு. அதனால வந்த வழியை பார்த்துக்கிட்டு திரும்பி போயிட்டே இருக்கணும். இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. உள்ள போறீங்க, பொண்ணை பிடிக்கல, எங்களுக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும். என்ன மாப்பிள்ள சார், புரிஞ்சுதா? என்ன மிரட்டுறீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த பொண்ணை நான் முறைப்படி பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். எனக்கு அந்த பொண்ணை போட்டோல பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவுல தான் இருக்கேன் நான். நீங்க என்ன இடையில வந்து என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படிலாம் சொன்னா நான் பயந்துருவேனா? அப்படிலாம் பயப்பட மாட்டேன். நான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல போறேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு தான் சொல்ல போறேன். எங்க உள்ள போய் அந்த வார்த்தையை சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த வழியா தானே வெளியில வரணும். வீட்டுக்கு உயிரோட போனோம்னா நான் சொன்னதை சொல்லணும். இல்ல இல்ல, உன் வீட்டுல நீ பணமா தான் போகணும்னு நினைச்சுன்னா நீ சொன்னதை சொல்லு. என்ன, ஓகேவா? என்ன மிரட்டுறீங்களா? என்ன கொண்டுடுவேன்னு மிரட்டுறீங்களா? சேச்சா, மிரட்டலாம் இல்ல, உண்மையா தான் சொல்றேன். நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கொண்டுடுவேன். அவளை பொண்ணு பார்க்க வரவன போட்டு தள்ளணும்னு தான் ஊர்ல இருந்தே வந்திருக்கேன். சரி, பேசி பார்ப்போம். பேச்சிலே முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே திரும்பி போயிடலான்னு இருக்கேன். அதையும் மீறி போச்சுன்னா தான் நான் களத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க போங்க, போய் பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நான் உள்ள போறேன். தாராளமா போங்க போங்க. உங்களுக்காக தான் பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க, உங்க பதிலுக்காக அவங்க வெயிட் பண்றாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அதனால சீக்கிரம் உங்க பதில தெரிஞ்சுக்கணும் சார். நீங்க போங்க, உள்ள போய் உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. நான் இங்கே தான் இருக்கேன், இங்க இருந்து எங்கேயும் நகர மாட்டேன். சரிங்களா? நான் உள்ள போறேன். தாராளமா போங்க சார். இருக்கட்டுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எப்படி இருக்காரு? எங்களுக்கு என்ன, நீங்க எல்லாம் நல்லா இருக்கோம். பொண்ணு ஊர்ல இருந்து வந்தாச்சுல? ஏன்னா ஊர்ல இருந்து வரணும்னு சொல்லிருந்தீங்களே, அதனால நம்ம இன்னைக்கு பொண்ணு பார்க்கலாம்னு வச்சிருந்தோம். வந்துட்டா இல்லையா? அதெல்லாம் நேத்து வந்துட்டா. நீ ஊர்ல தான் ரெடி ஆயிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்க தான் பொண்ணு போட்டோவை பார்த்து பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்களே. ஆமா ஆமா, என் பையனுக்கு பொண்ணு போட்டோவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்க அப்பவே ஓகே தான் சொல்லியிருப்போம். இருந்தாலும் ஃபார்மாலிட்டி சொன்ன இருக்குல்ல, பொண்ணு நேர்ல வந்து பார்க்கணும்ல, அதான் நேர்ல பார்த்துலாம், நேர்ல பார்த்து நம்ம முடிவை சொல்லிடலான்னுட்டு நாங்க வந்துட்டோம். சரி, பொண்ணு வர சொல்லுங்க, நேரத்தை கட்ட வேணும். ஆமாமா, பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க. எனக்கு வெளியில வேலைகள் இருக்கு, நாங்க பார்த்து உடனே கிளம்புறோம். 5 நிமிஷம், இப்ப வர சொல்லிடுறேன். சுபிமா ரெடி ஆயிட்டலமா? காபி எடுத்துட்டு வாமா. இப்ப வந்துருவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. சரிங்க சரிங்க, வரட்டும். என்ன வந்ததுல அம்மா அப்பா மட்டும் பேசிட்டு இருக்காங்க, மாப்பிள வாயை திறக்க மாட்டீங்க? என்ன மாப்பிள, அன்னைக்கு போன்ல அவ்வளவு நல்லா பேசுனீங்க. நான் வாயை திறந்தா எனக்கு தானே பாதிப்பு. வெளியில எனக்காக யம தர்மம் மாதிரி ஒருத்த வெயிட்டிங்ல இருக்கும். என்ன மாப்பிள கூச்சப்படுறீங்களோ? அது சரி சரி சரி, கூச்சம் இருக்கதானே செய்யும். இருங்க மாப்பிள, பொண்ணு வந்துருவா. கூச்சம் எனக்கு? இதுக்கு பேர் கூச்சப்படுற மாதிரியா இருக்கு? பயத்துல இருக்கேம்மா.
அம்மா வா சுபி இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு போய் காஃபி கொடு போமா அம்மா நான் உனக்கு கொடுக்கல நீயே கொண்டு போய் கொடு பாரு வந்திருக்கவங்க முன்னாடி தயவு செஞ்சு மானத்தை வாங்காத நான் சொல்றதை கேளு ஓ சிரிச்ச மகமா போய் எல்லாருக்கும் காஃபி கொடு போ என்னாச்சு பொண்ணு ரொம்ப வைக்கப்படுறானோ ஆமா ஆமா அவன் ரொம்ப வைக்கப்படுறா காஃபி கொடுன்னு சொல்றேன் இல்ல எனக்கு வெக்கமா இருக்கேன்னு சொல்றா என்னது வெக்கமா இருக்காமா அது சரி போமா போய் எல்லாருக்கும் காஃபி கொடு போமா தொலைறேன் நீ தொலையிருக்கு என்னங்க ஆண்டி காஃபி எடுத்துக்கோங்க நாங்க அப்ப கூட எடுத்துக்கிறோம் நீ முதல்ல மாப்பிள்ளை கொடுமா மாப்பிள்ளையும் நல்லா பாத்துக்க இந்த முகரக்கட்டதான் மாப்பிள்ளையும் இவனு ஏண்டா உனக்கு எனக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கும் என்ன போய் பொண்ணு பக்கம் வந்திருக்கான் எப்படியாவது இவனை ஓட விடணும் இவர் வேற இன்னும் ஆளை காணுமே இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க இல்ல பரவாயில்லங்க டேய் என்ன பண்ணிட்டு இருக்க காஃபி வாங்கு அப்படிலாம் வேணாம்னு சொல்லக்கூடாது அவன்கிட்ட கொடுமா அவனும் வெக்கப்படுறான் வேற ஒண்ணும் இல்ல வெக்கமா அது சரி நான் பட வேண்டியதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன் இந்தாங்க பரவாயில்ல காஃபி எடுத்துக்கோங்க சரி இந்தாங்க ஆண்டி நீங்களும் எடுத்துக்கோங்க கொடுமா உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா எடுத்துக்கோங்க இதா எடுத்துக்கலாமா பொண்ணு போட்டோல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தா நேர்ல சொல்லவா வேணும் ரொம்ப அழகா இருக்கா எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு டேய் நீ என்ன பாத்துட்டே இருக்க நீ சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கல அது சரி போட்டோல பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேனே இப்ப பிடிக்கல நான் சொல்ல போறேன் பொண்ணு நல்லா பாத்துக்கடா பாத்துட்டு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு நம்மளும் அடுத்து என்ன ஏதுன்னு பேச ஆரம்பிச்சிடலாம் ஐயோ கடவுளே கடவுளே இவன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது கடவுளே கடவுளே இவர் வேற இன்னும் ஆளை காணுமே இவர் எங்க போனாரு ஐயோ இவன் வேற திருட்டு முடிக்கிறானே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவானோ ஆமாமா எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து என்னவோ ஆக வேண்டியதை பேச வேண்டியதுதான் ஆமா சம்மந்தி எங்க அது சரி 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 சம்மந்தி வந்தவனே கல்யாண விஷயத்தை நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் சரிங்க சம்மந்தி எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா என்னம்மா உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா ஆன்ட்டி அவர் என்ன என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லலையே அதுக்குள்ள நீங்களா ஏதோ பேசிட்டு போறீங்க அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க ஆன்ட்டி உங்க போட்டோவை பார்த்து இதுதான் பொண்ணுன்னு சொன்னேன் அவ்வளவுதான் ஐயோ அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எப்ப பொண்ணு பார்க்க போகணும்னு கேட்டவன் இவன் அவனுக்கு எப்படி உனக்கு பிடிக்காம இருக்கும் அதெல்லாம் அவனுக்கு உனக்கு பிடிச்சிருச்சுமா இல்ல ஆன்ட்டி இருந்தாலும் இப்ப என் முன்னாடி ஒரு வார்த்தை ஆமாம்மா நீ சொல்றது சரிதான் என்னடா அமைதியா இருக்க பொண்ணு வாய் தந்து கேக்குறான் அவளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லடா அம்மா என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்குல்ல சொல்லு பொண்ணுகிட்டே சொல்லு உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா உன் பிள்ளைய நீ பார்க்கவே முடியாது வெளியில எனக்காக ஏமாந்தார்மன் நின்னுட்டு இருக்கான் நீ என்னடா பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்றான் என்ன பாடையில அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்ட அப்படிதானே எக்ஸ்கியூஸ் மீ என்னங்க இல்லங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக என் உயிரோட விளையாடுறீங்களே இப்ப நான் என்ன பண்றது ஏய் வாய் திறந்து சொல்லுடா பொண்ணு கேக்குறா திருத்தன்னு மூச்சிட்டு இருக்கா வெக்கப்படுறதா போதும் வாய் திறந்து சொல்லு எங்க அம்மாவே போதும் எனக்கு பாட கட்டி அனுப்பிடும் போல இருக்கு அது அது வந்துங்க எனக்கு எனக்கு உங்களை என்னடா இழுத்துட்டு இருக்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பட்டுன்னு சொல்லு எனக்கு உங்களை பிடிக்கலங்க எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல எனக்கு இந்த கல்யாணம் வேணாங்க இதான் எனக்கு வேணும் ரொம்ப சந்தோஷம் ஏய் என்னடா பேசிட்டு இருக்க அன்னைக்கு போட்டோல பார்த்து பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன் இப்போ என்னடா பிடிக்கலன்னு சொல்ற என்னங்க அன்னைக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரே இப்போ என்ன பிடிக்கலன்றாரு என்னடா கேட்டிட்டு இருக்கும் பதில் சொல்லாம இருக்க என்னடா ஆச்சு உனக்கு எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல எனக்கு இந்த பொண்ணு வேணாம் வாங்க நம்ம போலாம் என்னடா அன்னைக்கு போட்டோல பார்த்து அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இப்போ நேர்ல பார்த்து பிடிக்கலன்ற அன்னைக்கு போட்டோல பார்க்கும்போது எனக்கு பெருசா தெரியல பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன் நேர்ல பார்க்க வரும்போது தானே எல்லாமே எனக்கு புரிய வருது இங்க பாருமா உன் புள்ள உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறே வேணாவா இங்க பாரு சொன்னா கேளு எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல நம்ம போலாம் என்னடா அம்மா நீ வரியா இல்லையா நான் போறேன் என்னங்க மாப்பிள்ளை இந்த ஓட்ட ஓடுறாரு பாஸ் என்னமா வேலை பார்த்துருக்கீங்க போல இருக்கேன் மாப்பிள்ளை இந்த ஓட்ட ஓடுறானே என்ன பண்ணாருன்னு தெரியலையே மாப்பிள்ளை சும்மா மிரண்டுல ஓடுறான் என்னன்னு தெரியலங்க அவன் நேற்று வரைக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கேன் எப்பமா போய் பாப்போம் கேட்டுட்டு இருந்தான் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு தப்பா நினைக்காதீங்க நாங்க வீட்டுல போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம் ஐயா ஆண்டி நீங்க போனே பண்ண வேணாம் அதான் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாருல இதோட இழுத்து மூடிட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க என் வேலையை நான் பாக்குறேன் சரிங்களா அதான் மாப்பிள்ளை வேணான்னு ஓட்டாரே இன்னும் எதுக்கு நீங்க காஃபி கப்ப கையில வச்சுட்டு அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் திரும்பி பார்க்காம போங்க பார்க்கலாம் கிளம்புங்க சாரிமா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு தெரியும் நாங்க கிளம்புறோம் ஆமா ஆண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு காஃபி கப்ப கொடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிடாதீங்க இந்தா இந்த ட்ரேவையும் காஃபி கப்பையும் நீயே வச்சுக்க அடுத்து ஏதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா நீயே கொடு மாப்பிள்ளை பிடிச்சதுன்னா சொல்லி அனுப்பு கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வரேன் சரியா ஏய் என்ன பேசுற அப்புறம் என்னம்மா இங்க பாருமா ஒழுங்கு மாதிரிதான் சொல்றேன் இனிமே இந்த கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு எவனாவது வீட்டு பக்கம் வந்தோம்
நானே ஓட விட்டுருவேன் பாத்துக்கா. இங்க பாருமா, இதுக்கப்புறம் பொண்ணு பாக்குறேன் மாப்பிள்ள பாக்குறேன்னு எவனும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேன். அதையும் மீறி எவனாவது வந்தோம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்கா. இங்க பாருமா, ஒழுங்கு மறதியா உன் வேலையை நீ பாரு. நான் தான் பெரியமா வீட்டுல தானே இருக்கேன், எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். கொஞ்சம் படிப்பு முடிக்கிற வரைக்கும் பொறுமா, ஒரேடியா பண்ணிட்டு இருக்காத. சரி சரி, அதான் இதுக்காக தானே வந்தேன். வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, நான் ஊருக்கு கிளம்புறேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின், நான் கிளம்புறேன். அதெல்லாம் முடியாதுமா. அப்பா வந்தா என்ன பெரியமா வீட்டை வந்து பார்க்க சொல்லு, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆகுது. எங்க போய் என் ஃப்ரெண்டை பார்த்தே ஆகணும், பெரியமாவையும் பார்க்கணும். எல்லாரும் என் கண்ணுக்குள்ளே இருக்காங்க. இங்க பாரு, 3 நாள் நான் 2 நாள் லீவ் போட்டுட்டேன். இதுக்கு மேலே லீவ் எல்லாம் போட முடியாது. நான் கிளம்புறேன். பாய். இப்பவே போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி பாஸை பார்க்கணும். பாஸ் என்ன பண்ணாருன்னு தெரியல, முதல்ல போய் அவரை பார்ப்போம். ஸ்ரீ, என்னடி பண்ற? டைம் ஆகுது, சீக்கிரம் வா. வரேன் சக்தி. சீக்கிரம் வாமா, ஹாஃப் அன் அவர்ல அங்க இருக்கணும். 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். இன்னும் இங்கே இருந்தா என்ன அர்த்தம்? வாடி. வந்துட்டேன் சக்தி. நம்ம இப்ப போகணுமா? நம்ம காலேஜுக்கு போலாமே. ஏதாவது பேசுன மவள அடிச்சிடும் பாத்துக்க. அமைதியா என் கூட வர வா. இல்ல, அதான் எனக்கு காயெல்லாம் ஆறிச்சே. இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? அதுக்கு தான் கேக்குறேன். நம்ம காலேஜுக்கு போகலாம். எனக்கு இப்ப வலி கூட இல்ல. இங்க வாயா. இல்ல, நான் இங்கே இருக்கேன். அப்படியே சொல்லு. இல்ல நீ பக்கத்துல வா, அப்புறம் சொல்றேன். பக்கத்துல வாடி. இல்ல, வந்தா நீ அடிப்ப. அடிக்கிறது இல்ல, அடிச்சிடும் பாத்துக்க. மொபைல் நீ அவ்வளவு அடிபட்டிருக்க, மொபைல்லாம் வீங்கி போயிருந்தது. ஹாஸ்பிட்டல் போனாலும் வேன் ஆகும். அமைதியா நான் சொல்றதை மட்டும் கேளு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், புரியுதா? ஒழுங்கா என் கூட வா. சக்தி, இப்ப நீ என்ன திட்டுறியா? கடவுளே, ஏமா இப்படி இருக்க? இல்ல சக்தி, இந்த பாரு, நேத்து நீ ஆயின்மெண்ட் கொடுத்தால, அதை போட்டதும் பாரு, முகத்துல அந்த காயமே இல்ல, ஆறிடுச்சு. கையில கால்ல கூட சும்மா லைட்டா தான் இருக்கு. அதுவும் நாளைக்கு விட்டு ஆறிடும். அதுக்கு தான் கேக்குறேன், இதுக்கு எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? வேஸ்ட் தானே. நம்ம காலேஜுக்கு போலாமே. ஏய், வெளியில பார்க்கும்போது எல்லாம் ஆறுன மாதிரி தாண்டி இருக்கும். உள்ளுக்குள்ள காயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது அப்படியே விட்டணும், இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அப்படியெல்லாம் விடக்கூடாது. நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். இங்க வா, முகத்தை காட்ட. சில நொடி நான் சுவாசிக்கவில்லை. கனவு பார்த்த மட்டும் சக்தி, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது, போகணும்ல. கையெடு, நம்ம போகலாம். நான் வெளியில இருக்கேன், நீ வா. ஸ்ரீ, சக்தி, விடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கையெடு சக்தி, விடு சொல்றலாம், விடு. அடிபட்டு கிள்ளு தடி கொண்ட நடகு, வசந்திகள் புசு தடி பண்ண கனவு. கண்ணுக்குள்ளே மிதந்தது 2 நிலவு, காணவில்லை இப்பொழுது என் மனது. சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு, சுடாத அனதடி காதல் இரவு. என்னோடு நான் இல்லையே, எல்லாமே நீதான். ஸ்ரீ, அது வந்து சக்தி, கையெடு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, டைம் ஆகுது. விடு என்ன சக்தி, விடு என்ன. இல்ல ஸ்ரீ, அது சக்தி, விடு என்ன, விடுன்னு சொல்றல. என்ன பண்ற நீ? விடு என்ன. ஐயோ டேய் சக்தி, நீ பக்கத்துல போகாம இருடா, அதான் நல்லது. நேற்று இருந்து நீ ஆளே சரியில்லை. இப்போ நம்மள என்ன நினைச்சப்பா? ஸ்ரீ, ஸ்ரீ, அது இல்ல, காயத்தை பார்க்க தான் கூப்பிட்டேன். நீ தப்பா எடுத்துக்காத. நான் வெளியில வெயிட் பண்றேன் சக்தி, நீ வா. நான் வெளியில போறேன். ஸ்ரீ ப்ளீஸ் சொல்றது கேளு. நான் போறேன். சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சாரி டியர்ஸ், பிரியமானவளை எடிட் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு லேட்டா தான் போட்டிருப்பேன். ஓகே டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரோடைய சிஸ்டர் சங்கீதா டியர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சங்கீதா டியர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி சங்கீதா டியர். டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாப்பி சிஸ்டர், அவங்களுடைய சிஸ்டர் அர்ச்சனா, அவங்களுக்கு 22nd பர்த்டே இன்னைக்கு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அர்ச்சனா டியர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அர்ச்சனா டியர். அர்ச்சனா டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய பாபா லிம்னா, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லிம்னா சார். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே லிம்னா சார். லிம்னா பாபா, நீங்களும் இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாபா. நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் ஷாம்லா மலர்விழி டார்லிங்,
சாரி டார்லிங், நீங்க வந்து 17th உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நானும் பார்த்த மாதிரி தான் இருக்கு. பட் கமெண்ட் ரிமூவ் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால என்னால விஷ் பண்ண முடியல. சாரி சாரி சாரி, மன்னிச்சிடுங்க. இப்போ வந்து விஷ் பண்றேன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு என்னால சொல்ல முடியாதது இன்னைக்கு நான் சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தங்கச்சியா நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே. நீ திருமண நாள் வாழ்த்துக்கள் ஷாம்லா மலர்விழி சிஸ்டம். தெய்வ பெருமாள் ப்ரோ. வெட்டிங் ஆனிவர்சரி ஷாம்லா மலர்விழி மேடம். தெய்வ பெருமாள் ப்ரோ. டியர், சாரி டார்லிங், நான் அன்னைக்கு விஷ் பண்ணாததுக்கு இன்னைக்கு விஷ் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லப்பா, நேற்று இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களோட பர்த்டே விஷயம் நான் சொல்லலை நேற்று. சாரி டியர்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல காட்டும், அதுக்கப்புறம் ஹைட் ஆயிடுது, அதாவது மறைஞ்சிருது. ரிமூவ் ஆயிடுதா இல்லை மறைஞ்சிருதான்னு தெரியல. அதே மாதிரி வேற சேனல்ல போடுற கமெண்ட்ஸும் நமக்கு வந்துடுது. அதனால கமெண்ட்ஸ் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் இனிமே விஷஸ் கமெண்ட்ஸை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கண்டிப்பா மறக்காம விஷ் பண்ணறதுக்கு ட்ரை பண்றேன். இது வரைக்கும் யாராவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐம் ரியலி சாரி. சாரி டியர்ஸ், சாரி சிஸ்டர்ஸ். டியர், நீங்களும் தெய்வ பெருமாள் சாரும் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு 3 வீடியோவும் போட்டுட்டேன். பிரியமானவளை மட்டும் லேட்டா போட்டிருப்பேன். எனக்கு எடிட் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் இது சீக்கிரம் எடிட் பண்ணி கொடுக்க முடியல. அப்புறம் நாளைக்கு வீடியோஸ்லாம் வந்தால் தான் வரும். நான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வீடியோவாவது போட ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு எந்த வீடியோவும் வராது. சாரி, மண்டே அன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஓகே டியர்ஸ், 3 வீடியோவும் பார்த்துட்டேன். சாரி, 3 வீடியோவும் போட்டுட்டேன். பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே டியர்ஸ், பாய். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். பை டியர். பாய் டியர்ஸ்.